கண்ணியமானவர்களே, கடனை அடைக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்களினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரை கூறியதின் காரணமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கடன் அடைந்த அந்த ஒரு திக்ரு, இன்னும் அந்த ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நீண்ட நாளாக ஒரு மனிதனிடம் கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி கட்டிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு காணொளி தான், இன்னும் உங்களுக்கான ஒரு திக்ர் தான். அல்லாஹ் யாரினுடைய வாழ்வில் அனைத்து கடனையும் அடைத்து இன்னும் அவரினுடைய வறுமையை நீக்கி அவரினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நாடுறானோ அவர்களை மட்டுமே அல்லாஹ் தாலா இந்த ஒரு காணொளியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். கண்ணியமானவர்களே, யாரினுடைய கடன்கள் நீங்க வேண்டும், இன்னும் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும், இன்னும் செல்வத்தில் அதிகமான பரக்கத்து ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனின் பொருட்டாலாவது அல்லாஹ் தாலா உங்களினுடைய கடன் பிரச்சனையை நீக்கி உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவோம். இப்போ அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த திக்ர் என்ன, எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு தடவை ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்க தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்து அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஒரே மனக்கவலை. தன்னுடைய மகள், தன்னுடைய பிள்ளை அழுகிறாளே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுகையோடு பார்க்குறாங்க. என்ன ஆயிஷா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது, தந்தையே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு கவலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா என்ன பிரச்சனைன்னு சொல்லி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, தந்தையே நான் அஸ்மா பின்த் உமைஸ்ட சில தீனார்கள் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை அடைக்கக்கூடிய நாளையும் தாண்டி விட்டேன். அந்த தீனாரை கொடுப்பதற்கு என்கிட்ட பணம் இல்லை, தீனார் இல்லை, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அபூபக்கர் சித்திக் அவங்களே தன்னுடைய தந்தையே ஏன்னு சொன்னால், அஸ்மா பின்த் உமைஸ் எப்போது நம்மினுடைய வீட்டின் புறமாக நடந்து போனாலும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க, எனக்கு ஒரே மனக்கவலையாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் உன்னுடைய பிரச்சனையாமா, கவலைப்படாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க கடன் தீர்வதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு திக்ர் என்கிட்ட இருக்குதுமா, அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், அதை மட்டும் நீ அந்த அமலை மட்டும் செய்யி, உன்னுடைய கடன் மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக அடைத்து விடுவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அமலை செய்த சில நாட்கள்லையே, ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள்லையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஒரு ஹதீஸை, நான் என்னுடைய கடனை யாராருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து முடிச்சுட்டு மீதமும் என்னிடத்துல திர்ஹம் இருந்துச்சு, அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு நான் கொடுத்தேன், இன்னும் சில நபர்களுக்கு தானமாக தர்மமாக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. அப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி அவங்க கற்றுக் கொடுத்த இந்த கடன் தீரக்கூடிய இந்த ஒரு திக்ரானது என்ன, இன்னும் இந்த ஒரு திக்ரை பற்றி நிறைய சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களே தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் கடன் இருந்துச்சு, அந்த கடனை அடைப்பதற்கு இந்த ஒரு திக்ரை தான் நான் தினந்தோறும் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்னும் ஒரு சஹாபி இது போன்றே சொல்லியிருக்காங்க, என்னுடைய வறுமை பிரச்சனை இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில், இந்த ஒரு அமலை செஞ்ச பிறகு என்னுடைய வறுமையை அல்லாஹ் நீக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு சஹாபி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ஒரு திக்ரானது சஹாபாக்களுக்கு மத்தியில், கடன் பெற்றிருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில், வறுமையில் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில், பொருளாதார ரீதியாக பொருளாதார நெருக்கடியாக இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ஒரு திக்ரானது ரொம்பவும் மஷ்கூரானது, ரொம்பவும் பிரபல்யமான ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ர் எப்பெல்லாம் கடன் பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்ரை சஹாபாக்கள் கண்டிப்பாக ஓதாமல் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு திக்ரை ஓதுவாங்க, தன்னுடைய கடனை அடைச்சு கொள்வாங்க, தன்னுடைய வறுமை பிரச்சனையை போக்கிக் கொள்வாங்க.
அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரானது என்ன, அதை எப்படி நாம் ஓதணும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் கடன் பிரச்சனை இருக்குது, வறுமை பிரச்சனை இருக்குது, இன்னும் பொருளாதார நெருக்கடி இருக்குது, பணமே கிடைக்க மாட்டுது, பணமே சம்பாதித்தாலும் அந்த பணத்தில் பறக்கத்தே இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 5 நேர தொழுகைகள் தொழுகுவீங்க. அந்த 5 நேர தொழுகைகள் தொழுது முடித்த பின்பும் இந்த ஒரு திக்ரை ஒரே ஒரு டைம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஓதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு திக்ர் எவ்வளவு பலன் கொடுத்ததோ அந்த பலனை உங்களினுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கும். இன்னும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்ரை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹு தாலா உங்களினுடைய கடனை அடைப்பான். அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய இஸ்முக்களை அல்லாஹ் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் புரிந்திருக்கக்கூடிய ஒரு திக்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகாஷிஃபல் கர்பி முஜீபுத் தாவதி ஃபாரிஜல் ஹம்மி அல்லாஹும்ம அல் முல்தர்ரீன ரஹ்மானு துன்யா வல் ஆஹிரத்தி அன்தர் ரஹ்மானி ஃபர்ஹம்னி ரஹ்மத்துன் துகனினி பிஹா அன் மன் சிவாக். இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தமிழில் இன்னும் தமிழாக்கத்தோட பதிவிடுறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தாவது அனைவரும் ஓதிக்கொள்ளுங்கள். இன்னும் கடனாளியாக இருக்கிறீங்க, பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறீங்க, இன்னும் பணத்தில் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் புளிய செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.